வேல்முருகனுக்கு ரோகரா. இன்று செவ்வாய்க்கிழமை. வேல்முருகனின் திருவடி வணங்கி இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கந்தர் அலங்காரத்தில் பாடல் எண் 55வது அற்புதமான பாடல். இந்த பாடலை அருணகிரிநாதர் நமக்காக அருளியிருக்கிறார். தினமும் இந்த பாடலை ஓதுதல் நலம் பயக்கும். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டிலே நம்ம ஊருக்கு பக்கத்தில், வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலையில் பிறந்தவர். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம் போன்ற அற்புதமான நூல்களை தமிழர்களுக்கு பக்தி உலகத்திற்கு கொடுத்த அவர் மகத்தான மெய்ஞானி சந்த முனிவர். அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரம் என்கிற அற்புதமான நூலிலே 100 பாடல்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற பாடல்கள் 7, ஆக 107 என்றதை சொல்லுவார்கள். ஆகவே இந்த கந்தர் அலங்காரத்தில் 55வது பாடலை இன்றைய பதிவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆங்காரமும் அடங்கார், ஆங்காரமும் அடங்கார், ஒடுங்கார், பரமானந்தத்தை தேங்கார், நினைப்பும் மறப்பும் அறார், திணைப்போதளவும் ஓங்காரத்து ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார், தொழும்பு செய்யார். என் செய்வார் யமதூதருக்கே. யமதூதர் உன்னை அழைத்து செல்ல வந்து விடுகிற போது, மனிதனே நீ என்ன செய்வாய்? நீ இந்த வேலையெல்லாம் நீ செய்யலையே, உன் ஆங்காரம் உடங்கலையே, உன் திமிரு அடங்கலையே, நான் தான் பெரியவனு பீத்திக்கின்னு அலையிறியே, அந்த ஆங்காரம் அடங்கலையே, உனக்கு கோபம் குறையிலையே, நான் தான் பெரியவன், என்னை நான் பண்ண முடியாதுன்னு சொல்றியே. இப்படிப்பட்ட தான் என்கின்ற அகங்காரம், நான் என்கிற அகங்காரம், மமகாரம், அப்புறம் கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களை ஒட்டுமொத்த உருவமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆக ஆங்காரமும் அடங்கார், ஒடுங்கார். 5 பொறிகளை 5 புலன்களை கட்டுக்குள் வைத்து ஒடுங்கி வாழ்கிற பழக்கத்தை உடையவர்கள் அல்லர். பரமானந்தத்தை தேங்கார், அதாவது சகல கேவல அவஸ்தைகளை நீங்கார், கோபம் அடங்க மாட்டார், பொறிகளை அடக்கி ஒடுங்க மாட்டார், பரமானந்த கடலில் செயல் இழந்து தேங்கி நில்லார். அந்த பரமானந்தம் என்பது இறைவனுடைய பேரின்பம். அப்படி அவனை நினைத்து நினைத்து உருகி அவனுடைய நாமத்தை சொல்லி 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 அந்த பரமானந்தம் தானாக வரும். அப்படிப்பட்ட பரமானந்த கடலிலே நீந்திய அனுபவமும் அவனுக்கு கிடையாது. திணையளவு போதாவது ஓங்காரமாகிய பிரணவத்தினுள் இருக்கும் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார். உனக்குள்ளே முருகன் இருக்கிறான், உள்ளம் பெருங்கோயில், உன்னுடம்பு ஆலயம். ஆக முருகன் உள்ளே இருப்பதை நீ கண்டுகொள்வதில்லை. அப்படி ஓங்காரத்துக்குள்ளே பிரணவத்துக்குள்ளே இருக்கும், அந்த ஒளிக்குள்ளே இருக்கும் முருகப்பெருமானை கண்டு தரிசிக்கிற பாக்கியம் உனக்கு இல்லை. தொண்டு செய்யவே மாட்டான் அவன். இத்தகையவர்கள் வாழ்நாள் இறுதியில் யமதூதர்கள் வந்தால் யமதூதர்களால் ஒரு துன்பத்திற்கு மாற்றாக அப்போது என்ன செய்வார்கள்? அதை இப்போயே முருகான் சொல்லி, முருகனுடைய நாமத்தை சொல்லி உருக பழகு என்று அழகாக சொல்கிறார். என்னை முன்னொரு பாடலில் சொல்லியிருப்பார், தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடேன். யாருக்கு சொல்கிறாரு? யமராஜாவுக்கு சொல்கிறார். என்ன? தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி வீழ்த்தி விடுவேன் என்று சொல்கிறாரு. அந்த அளவிற்கு அவர் தைரியம் எப்படி வந்தது? காரணம், செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வடிவால் கண்டாயடா அந்தகா வந்துவார் சற்று முன் கைக்கு எட்டவே என்று அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு பேசுகிறார். சூலாயுதம் கொண்ட எங்களுடைய சிங்கார வேலவனுடைய அருள் என் கூட இருக்கிற போது என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, வந்து பார், மோதிப்பார் என்று சொல்கிறார்னா, நீ நினைத்து பாருங்கள் அருணகிரிநாதனுடைய தன்னம்பிக்கை. முருகப்பெருமான் எல்லா நிலைகளிலும் நம்ம பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். நம்புங்கள், முருகன் திருவடிகளை நம்புங்கள் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.